டியர் ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸைஸ் 2.9 தான் பார்க்க போகிறோம். அதில் உள்ள 8th சம் பார்க்க போகிறோம். சம் என்ன அப்படின்னா x3 + 2x + 1 டிவைடட் பை x² + 5x + 6. ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து நாமினேட்டர் டினாமினேட்டரோட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிடுதோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, நாமினேட்டரை டினாமினேட்டரால் டிவைட் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு வந்து நாமினேட்டரில் வந்து x² இல்லை, அதனால் வந்து 0x² கொடுத்துருக்கோம். x³ + 0x² + 2x + 1 நாமினேட்டர் எழுதியாச்சு. டினாமினேட்டர் என்னது x² + 5x + 6. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து கட் ஆகணும் அப்படின்னா, இங்கே வந்து நம்மளுக்கு x³ இருக்குது, நம்மளுக்கு இதில் வந்து x² தான் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் என்ன கொடுத்தா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து கட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து x³ வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். x × x² x³ x × 5x 5x² ப்ளஸ் x × 6 6x. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து சைன் சேஞ்ச் பண்ணுறோம். ப்ளஸ்னால் மைனஸ் ஆகும், மைனஸ்னால் ப்ளஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த பார்ட் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா கட் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது -5x² - 4x + 1. இப்போ இந்த டேர்ம் வந்து நமக்கு 0 ஆகணும் அப்படின்னா எதோட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இந்த டேர்ம் 0 ஆகும். ஆல்ரெடி x² இருக்குது. ஸோ அதனால் -5ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டேர்ம் 0 ஆகும். ஸோ 5 × -5 × x² - 5x² -5 × 5 -25x. நெக்ஸ்ட்டு -5 × 6 -30. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சைன் சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணி என்னோட ஆன்சர் இப்போது 5x² + 5x² கட் ஆயிரும். ரிமைனிங் நம்மளுக்கு இருக்குது 21x + 31 தான் இருக்கும் இல்லையா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ கோஷியன்ட் எழுதிக்கிடுதோம். x - 5 ப்ளஸ் என்னது ரிமைண்டர் 21x + 31 டிவைடட் பை நம்மளுக்கு வந்து டினாமினேட்டர் என்னவோ அதை அப்படி எழுதிடுவோம். x² + 5x + 6. இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து அதை வந்து ஃப்ராக்ஷன் எடுப்போமா? 21x + 31 டிவைடட் பை ஃப்ராக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ வந்து இங்கே 1xன்னு இருக்குதுன்னு அர்த்தம், இங்கே வந்து 6. அப்போது இதை வந்து ஃப்ராக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? 3 × 2 6. ஸோ ரெண்டையும் வந்து ப்ளஸ் சிம்பல். ஸோ x + 3 x + 2 அப்படின்னு வந்து ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிடுதோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுதோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம AB அப்படின்னு வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். a டிவைடட் பை x + 3 ப்ளஸ் b டிவைடட் பை x + 2. இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிடுதோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்? இதை வந்து ஃப்ராக்ஷன் எடுத்து கீழே போடுவோம். இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். a × x + 2 ப்ளஸ் b × x + 3 டிவைடட் பை x + 3 × x + 2 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு டேர்மும் வந்து கட் ஆயிடும். இந்த இதில் உள்ள இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ள x + 3 x + 2வும் இந்த பக்கம் உள்ள x + 3 x + 2வும் கட் ஆயிடும். ஸோ ரிமைனிங் வந்து நமக்கு என்ன மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா 21x + 31 = a of x + 2 ப்ளஸ் p of x + 3 மட்டும்தான் இருக்கும். இதை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம அஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் சம்மில் பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்து எக்ஸோட வேல்யூஸ் வேணும், இல்லாட்டி பியோட வேல்யூஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த டேர்மை 0 பண்ணலாம் அப்படிங்கிறத அஷ்யூம் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் வேல்யூ போடணும். இப்போ வந்து எக்ஸோட டேர்மை 0 பண்ணோன்னா எக்ஸோட வேல்யூ -2 எடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸோட டேர்ம் 0 ஆகும் இல்லையா? அங்கே +2 இருக்குது, அதனால் இங்கே -2 எடுக்கிறேன். ஸோ ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த x இருக்கிற இடத்துக்கு பதிலாக என்ன போடுவோம்? -2 போடுவோம். அதை தான் இங்கே போட்டிருக்கோம். 21 × -2 + 31 = a of எக்ஸுக்கு பதிலாக -2 + 2 ப்ளஸ் b of இந்த எக்ஸுக்கு பதிலாக -2 + 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா -41 மல்டிப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் 31 = ஏவோட பார்ட் வந்து 0 ஆயிரும், பியோட பார்ட்டு 1 ஆகும். ஸோ அப்போ b = என்ன வரும்? நம்மளுக்கு -11. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பியோட டேர்ம் 0 பண்ணணும். அங்கே வந்து ஆல்ரெடி என்ன இருக்குது? நமக்கு +3 இருக்குது. ஸோ -3 போட்டோம்னா பியோட டேர்ம் வந்து 0 ஆயிரும். ஸோ அதனால் எக்ஸோட வேல்யூ -3ன்னு இந்த ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் -3 போடுவோம் இல்லையா? 21 - 3 ப்ளஸ் 31 = a of x இருக்கிற இடத்துல -3 + 2 ப்ளஸ் b of -3 + 3
ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். -63 + 31 = a ஆஃப் இது -1 ஆயிரும், p டேர்ம்ஸ் 0 ஆயிரும். ஸோ -32 = -a. அப்போ ஏயோட வேல்யூ நமக்கு என்ன ஆகும்? 32 ஆகும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணுவோம்? ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ அது ரெண்டையும் ஃப்ராக்ஷன் எடுத்தோம் இல்லையா, அந்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏ இருக்கிற இடத்துல 32 / x + 3 -11ங்கிறதால -11 போட்டு x + 2. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் 1 நம்ம கோஷியன்ட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த கோஷியன்ட் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதோட சேர்த்து இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ கோஷியன்ட் வேல்யூ x - 5 ப்ளஸ் ஏயோட வேல்யூ 32 / x + 3 -11 / x + 2. இதுதான் ஃபைனல் ஆன்சர்ஸ். புரிஞ்சுதா? தேங்க்யூ.